ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்துவாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம். வணக்கம். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். கடவுள் வழிபட வரும்போது தூய்மையான உள்ளம், தூய்மையான உடை, தூய்மையான மனநிலை, தூய்மையான செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். தூய்மையும் புனிதமும் இணைந்தே போகிறது. தூய்மைக்கு மறுபெயரே புனிதம் தான். இந்த இடத்துல தூய கோலத்தோடு இருக்கும்போது புனிதமான கோலத்தோடு ஆண்டோட வாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு 4 காரியங்களை மட்டும் சொல்றேன், தப்பா நினைச்சுக்க வேண்டாம். இப்போ முக்காடு போடுறது வேண்டியமா, அவசியம் இல்லையா என்று பெண் உரிமை சங்கம் எல்லாம் நிறைய விவாதங்கள் எல்லாம் வைக்கிறாங்க. அமெரிக்காவில் போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. நான் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. நம்ம பீடத்திற்கு என்று வரும்போது நம்முடைய தமிழக திரு அவையினுடைய திருவழிபாட்டு வரையறைகள் பிரகாரம் ஒரு உடை ட்ரெஸ் கோடு இருக்குது. நெக்லஸ் பனியனு, ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டு இதெல்லாம் இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில வரைமுறைகள்லாம் இருக்குது. அந்த வரைமுறைகளை நம்ம உட்பட்டு இது பண்ண வேணும். அது உட்பட தூய கோலத்துக்காக சொல்கிறேன். நம்முடைய தூய கோலத்துக்காக வரும். ஒரு சிலர் எனக்கு வாசகம்னு தொணப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு? அவங்க போட்டிருக்கிறது 1.5 பணம் ஜருகிய, போட்டிருக்கிற நெக்லஸ்ஸு, போட்டிருக்கிற வைரம் மூக்குத்தி, அதுதான் கோலம். அதில் தூய்மையான உள்ளம். நம்ம we are not parading our riches, but rather we are parading our holiness. அதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். இரண்டாவது. மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது தூய கோலத்தோடு வரும்போது ஒரு நல்ல பாவசிகத்தனம் செய்யணும். நல்ல பாவசனம். திருப்பலி, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி வருகிறோமா, 3 வாரத்துக்கு ஒரு முறையாவது ஒரு நல்ல பாவசிகத்தனம் செய்வது மிக அழகான ஒரு காட்சியாக இருக்குது. 3 வாரத்திற்கு ஒரு முறையாவது ஒரு நல்ல பாவசிகத்தனம் செய்து தூய்மையான மனதோடு. நம்ம வீட்டில் தண்ணி குடிக்கிறோம் இல்லையா? எதில் தண்ணி பிடிச்சி வைக்கிறாங்க? பாட்டில்ஸ். பெருசா பெரிய பாத்திரமா இருந்தாக்க ஒரு அண்டா, ஒரு குண்டா, அல்லது ஒரு பவுனியில், அல்லது ஒரு குடத்துல தண்ணி பிடிச்சி வைப்பாங்க. எத்தனை நாளைக்கு ஒரு தண்ணி பிடிக்கிறாங்க? 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பிடிக்கிறாங்க, 3 நாளைக்கு ஒரு தண்ணி பிடிக்கிறாங்க. எப்போ குடத்தை கழுவுறாங்க? தண்ணி பிடிக்கிறதுக்கு முன்னாடியே கழுவிடுவாங்க. தண்ணி பிடிக்கிறதுக்கு முன்னாடியே குடத்தை கழுவிடுவாங்க. கடவுளுடைய அருள் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே குடத்தை கழுவிடணும். சுத்தமாக கழுவுனாதான் குடிக்கிற ஒரு வாய் தண்ணி சுத்தமா இருந்து உடம்புக்கு கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிற நாம வாழ்ற வாழ்க்கைக்கு வளம்படுத்துகிற திவ்ய உட்கொள்வதற்கு முன்பாக நம்ம எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு நம்ம நினைக்கணும். அதாங்க தூய கோலம். தூய கோலத்தோடு ஆண்டவர் திருமுன் வாருங்கள் என்று அழகாக சொல்லுகிறார். மிக அழகான வார்த்தை. தூய கோலத்துடன் ஆண்டவர் திருமுன்பாக வாருங்கள். ஒரு நல்ல பாவசிகத்தனம் அல்லது ஒரு நல்ல மனத்துயர் மன்றாட்டு, குருவானவர் இல்லை, வாய்ப்பு வசதி இல்லை என்றால் ஒரு நல்ல மனத்துயர் மன்றாட்டு சொல்லி தன்னையே ஒப்பு கொடுத்து வெகு விரைவில் எப்பொழுது பாவசனம் செய்ய முடியுமோ அங்கே ஒரு ஒப்புரவு சார்ந்ததை அணுகி போவதல் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வேளாங்கண்ணிக்கு போகிறோம், திருயாத்திரைகள் போகிறோம், அதெல்லாம் திருப்பயணங்கள் போயிட்டு போனோம்னா, கோயில் போனோம்னா போயிட்டு மொட்டை அடித்து சந்தனம் பூசி கடா வெட்டி பொங்கல் சாப்பிட்டுட்டு அவன் போயிடுறது. அதெல்லாம் வாழ்க்கை. அதெல்லாம் திருப்பயணத்தினுடைய வாழ்க்கை. திருப்பயணம் என்பதே தனி. இஸ்ராயல் மக்கள் போகின்ற திருப்பயணம் அவ்வளவு இனிமையானதாக மகிமையானதாக இருக்கும். பல ஆண்டுகளுக்கு நான் உன்னை நினைத்து நான் மகிமைப்படுவேன். இவ்வளவு அழகாய் இருக்கிறாயே, இவ்வளவு வனப்பாய் இருக்கிறாயே, எருசலேமே, உன்னை பல ஆண்டுகள் நினைத்த அந்த நினைவிலேயே நான் வாழ்ந்து செத்து போவேன் என்றெல்லாம் திருப்பாடலுடைய ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். அந்த நினைவுகள், அந்த பாசங்கள், அந்த நேசங்கள், தொடுதல்கள், ஒருவர் தாங்கி பிடிப்பது, ஒருவர் புரிந்து கொள்வது, ஒருவர் அன்பு செய்வது, ஒருவருடைய மகிழ்ச்சியை அதிகப்படுத்துவது, அதான் திருப்பயணத்தினுடைய முக்கியமான கடமைகள். அதில் ஆண்டவரை காண்பது. தூய கோலத்துடன் ஆண்டவர் திருமுன்பாக வாருங்கள். அதான் முக்கியம். உடையை பற்றி சொன்னேன், உள்ள நினைவை பற்றி சொன்னேன், உள்ள
ஆட்டிடியூடு, ஈடுபாடை பற்றி நான் சொன்னேன். அதே மாதிரி ஆன்ம தூய்மையை பற்றி நான் சொன்னேன். 4 கரைகள் அந்த பகுதி அழகை சுட்டி காட்டுகிறது. இந்த பாடல் பற்றி விளக்கம் சொல்லும்போது 2 விவிலிய வார்த்தைகளை பயன்படுத்தினேன். ஒன்று பூட்ஸ், இன்னொன்று கவெட்ஸ் என்று 2 வார்த்தைகளை பயன்படுத்தினேன். சிதறடிக்கப்படுதல், சேகரிக்கப்படுதல் என்பதாகும். 2 வார்த்தைகளுமே நாடு கடத்தப்பட்ட பின் வந்த மக்களுடைய இறையியலை சுருக்கமாக சொல்லுகிற அழகான வார்த்தைகளாகும். ஆண்டவர் சிதறடித்தார், ஆம் சிதறடித்தார், நம் பாவங்களுக்காக நம்மை சிதறடித்தார், ஆனால் அவர் நம்மை கைவிட்டோடவில்லை, அவர் நம்மை சேகரித்தார் என்று ஒரு வார்த்தை சொல்லி வருகிறது. அதனால என்ன ஒரு பாயிண்ட் சொல்றோம் அப்படின்னாக்க, ஒருவேளை நம்முடைய பாவத்தின் காரணமாகவோ, இடிநிலையின் காரணமாகவோ, கூட ஒழுக்கத்தின் காரணமாகவோ நாம் நம்மையே தண்டித்து கொண்டாலும் ஆண்டவர் கைவிட மாட்டார். ரைஸ்ல ஒரு ஃபாதர் இருக்கிற ஃபாதர் பெர்னார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் படிச்சாரு. அவர் உரையாற்றும் போது ஒரு அருமையான வாக்கியத்தை சொன்னார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த வாக்கியத்தை சொன்னார். இன்றும் எனக்கு நன்றாக நினைவுக்குள்ளாக இருக்கிறது. மனதை தைத்த ஒரு வாக்கியம் அது. சின் டஸ் நாட் டிமினிஷ் யுவர் வேல்யூ பிஃபோர் காட் என்று சொன்னார். பாவம் உன்னுடைய மதிப்பை கடவுள் முன்பாக குறைக்காது. உன் மதிப்பை குறைக்க வல்லவர் ஆண்டவர் மட்டும்தான். அவர் ஒருபோதும் உன் மதிப்பை குறைச்சு மதிப்பிடவே மாட்டார். உன் பாவங்களினால் நீ உன்னுடைய நிலையை குறைத்துக் கொள்கிறாய், நீ உன்னுடைய மதிப்பை குறைத்துக் கொள்கிறாய். ஆனால் ஆண்டவர் உண்மையை வைத்திருக்கிற மதிப்பு மாறாதது என்று சொன்னார். அதுதான் முக்கியம். அப்ப பல நாடுகளுக்கு சிதறடிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய இழிநிலையை உணர்ந்து தங்களையே கூனி குறுகி கூசி போய் ஆண்டவரை ஏறெடுத்து பார்க்க துணியாமல் அப்படியே தவித்து கிடந்தார்கள். அந்த இடத்துல தான் ஆண்டவரே, நானே மப்பு மந்தாரமான நாட்களில் என் மக்களை நான் தேடி போவேன், என் நாடுகளை தேடி போவேன், அவளை கூட்டி சேர்ப்பேன், கால் உடைந்தவர்களுக்கு நான் கட்டுப்போடுவேன், காயப்பட்டவர்களை நான் மருந்திடுவேன், அவளை நான் தோளில் தூக்கி சுமப்பேன். எசேக்கியேல் 30. அது ரொம்ப அழகான ஒரு பகுதியாக இருக்குது, அழகான பகுதியாக இருக்கு. இப்போ கடவுளே முன் வந்து எல்லாவற்றையும் செய்கிறார். இவற்றை நான் செய்யும் போது உங்களை மீட்கிறவர் நானே என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்வார். அதான் அந்த காட்சி ரொம்ப அழகான ஒரு காட்சி, மிக மிக அருமையான ஒரு காட்சியாக இருக்கிறது. பூட்ஸ் அண்ட் கவெட்ஸ். அடுத்த பகுதியாக இருப்பது எருசலேமிலும் கிபியோனிலும் வழிபாடு குறித்த ஒரு பகுதி தந்தை அவர்களே. பின்பு ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையின் முன் தொடர்ந்து எந்நாளும் பணிவிடை செய்வதற்காக பேழைக்கு முன்பாக இருக்குமாறு ஆசாபையும் அவருடைய உறவின் முறையினரையும் தாவீது பணித்தார். உபேதோமும் அவருடைய உறவின் முறையரான 68 பேரும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என நியமித்தார். எதுத்தூனின் மகனாகிய உபேதோமும் கோசாவும் வாயிற்காவலராக நியமிக்கப்பட்டனர். குரு சாதோக்கும் அவருடைய உறவின் முறை குருக்களும் கிபையோன் தொழுகைமேட்டில் ஆண்டவரின் திருக்கூடாரத்தின் முன் பணி செய்ய வேண்டும். இஸ்ரேலுக்கு ஆண்டவர் கட்டளையாக தந்த திருச்சட்டத்தில் எழுதியுள்ளபடி காலையிலும் மாலையிலும் தவறாமல் எரிபலி பீடத்தின் மேல் அவர்கள் எரிபலிகளை செலுத்த வேண்டும். அவர்களோடு ஏமானையும் எதிர்த்தூனையும் பெயர் சொல்லி தேர்ந்து கொள்ளப்பட்ட சிலரையும் ஆண்டவரின் பேரன்பு என்றென்றும் உள்ளது என்று உரைத்து அவருக்கு நன்றி செலுத்துமாறு தாவீது கட்டளையிட்டார். ஓகே, இப்போ இப்போ அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் தான் இந்த பகுதியில் வருகிறது. எருசலேமிலும் கிபியோனிலும். கிபியோன் என்பது சவுலுடைய தலைமை பீடம் கிபியோன். எருசலேம் என்பது தாவீதுடைய தலைமை பீடம். நாடு கடத்தப்பட்ட பிற்பாடு வருகின்ற நிகழ்வுகளில் இந்த கிபியோனும் எருசலேமும் முக்கிய இடம் வகித்தது. ஆகவே ஆசிரியர் இப்பொழுது எழுதுகின்ற இந்த குறிப்பிட்ட ஆசிரியர் பின்னாளின் செய்திகளை முன்னாளிலே முன்வைத்து கிபியோன்ல எருசலேம்ல என்ன நடந்துச்சு என்ற செய்தியை பயன்படுத்துகிறார். இதில் முக்கியமான ஒரு செய்தி சொல்றேன். இதில் எபேது ஓதோம் என்று ஒரு பெயர் வருகிறது. அது எபேத் என்றால் பணியாளர் என்ற அர்த்தமாகும். எதோம் என்பதுடைய பணியாளர் என்பது அர்த்தமாகும். எபேது ஒபேத் என்று வினைச்சொல்லாக மாறுகிறது. இப்போ ஆண்டவர் முன்பாக 3 வார்த்தை சொல்றேங்க. பேழையின் முன் தொடர்ந்து எந்நாளும் பணிவிடை செய்வதற்காக, தொடர்ந்து எந்நாளும் பணிவிடை செய்வதற்காக. இப்போ நம்ம வீட்டில் கோயிலில் திவ்யநக்ன விளக்கு எரியும், 24 hours எரியும். அதே போலவே கதிரவன் தோன்றி கதிரவன் மறையும் வரை உலகெங்கும் உமது பெயருக்கு திருப்பலி சொல்றீங்களா? அதே போலவே இஸ்ராயல் மக்கள் இறைவன் முன்பாக தொடர்ந்து எப்போதும் பலி செலுத்துவதற்காக அவர் மக்கள் நிறுத்துறாங்க. அந்த கண்டினியூட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரும் கண்டினியூட்டி விட்டுறக்கூடாது என்று சொல்லுவாங்க. பணிவிடை செய்வதற்காக பேழை முன்பாக இருக்குமாறு
ஆசாப் என்று ஒரு குழு இருக்கிறார்கள். இப்ப விவிலியத்துல வந்து ஆசாப், கோரா என்று இரு குலத்தார் இருக்கிறார்கள். இப்ப கோரா பாடல்கள் என்று 42ஆம் பாடல் எடுங்களேன். திருப்பாடல் 42. பாடகர் தலைவருக்கு கோராக்கியரின் அறப்பாடல். கோரா என்பது ஒரு குலமாகும். அந்த குலப்பத்துக்கு வந்து நைட்ல அவங்க பாடுவாங்க. அதனாலதான் அவங்க பாடல்லாம் ரொம்ப இனிமையா, ரொம்ப ஆழ்ந்த அர்த்தத்தோட இருக்கும். இரவு சாம காவலன் விடியலுக்காய் காத்திருக்கிறது போல, இவரே விடி காத்துக்கிறாரு. அதனால இரவு சாமன் விடியலுக்காய் காத்திருக்கிறது போல என்னான்மா ஆண்டவருக்காக காத்திருக்கிறது. கலைமா நீரோடே, அந்த வார்த்தை 42:1 வாசிங்களேன். கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. அதான் வந்து ரொம்ப அழகான கோராக்கியர்களுடைய பாடல்கள். 42. அதே போலவே 80களில் பார்த்தோம்னாக்க ஆசாப்பினுடைய பாடல்கள் என்று ஒரு பகுதி வரும். 73 வாசிங்களேன். 73 தலைப்பு கடவுளின் நீதிமுறை ஆசாப்பின் புகழ்பா. 74 வாசிங்களேன். ஆசாப்பின் அறப்பாடல். நாட்டின் விடுதலைக்காக மன்றாடுதல். ஆசாப்பின் அறப்பாடல். ஓகே. 75 பாருங்களேன். நீதி வழங்கும் கடவுள் பாடக தலைவருக்கு அழிக்காதே என்ற மெட்டு ஆசாப்பின் புகழ்பாடல். 76 பாருங்களேன். வெற்றி பாடல் பாடல் தலைவருக்கு நரம்பிசை கருவிகளுடன் ஆசாப்பின் புகழ்பாடல். ஓகே. ஆக கோராக்கியர், கோரா பீப்புள் என்று சொல்வார்கள், ஆசா பீப்புள் என்பார்கள். இவங்க 2 பேருமே வந்து மிக பர்ஃபெக்டான மியூசிஷியன்ஸு. தொடர்ந்து நாள் முழுவதும் ஆண்டவர் திருமுன் உடன்படிக்கையின் முன்பாக பாடல் பாடி ஆண்டவரை ஆராதித்து துதிப்பது என்பது அவருடைய வேலையாக மாறுகிறது. அதுதான் ஆசாப் இருக்கிறாரு. இருக்குமாறு ஆசாப்பையும் அவருடைய உறவினர் முறையாரையும் தாவீது பண்ணித்தார். அதே போல ஒபதியேதோம், இவர் எங்க வராரு தெரியுங்களா? ஒபதியேதோம் பிலிஸ்தியர்களுடைய வீட்டுல இருந்து மாட்டு வண்டியில உடன்படிக்கையின் படையை வச்சு அனுப்பும் போது எங்க வந்து நிக்குது? வீட்டு எவ்வளவு நாள் இருக்குது? 6 மாதங்கள் இருக்குது. 6 மாதங்கள் இருக்குது. அப்ப தாவீது ஆண்டவர் அவருக்கு நன்மை செய்தார். ஏன்னா தாவீது வந்து பயந்தாரு. ஒபதியேதோம் வீட்டுக்கு வச்சிடலாம், ஏன்னா டைரக்ட் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க, தாவீது பிலிஸ்தியர் வீட்டுல ஆபத்து நடந்த மாதிரி நம்மளும் வந்தா என்ன பயந்தாரு. பயந்து ஒபதியேதோமுடைய வீட்டுல வந்து இந்த உடன்படிக்கையின் படையை வைக்கிறாரு. 6 மாசம் வைக்கவில்லை. அந்த வீடும் சுற்றமும் அத்தனை பேரும் மகிழ்ச்சியினாலும் மனநாளும் நிரப்பப்பட்டு ஆசுவாத மழையினால் நனைக்கப்பட்டார்கள். அதை கேட்ட தாவீது சரி ஆண்டவரை அழைத்து வரலாம் என்று சொல்லி எபேதோதம் வீட்டுல இருந்து அப்படி கூட்டு போறாங்க. அந்த குலத்தை ஏற்கனவே ஆண்டவர் பணிபுரிந்தவர்கள், ஆண்டவரை பராமரித்தவர்கள். ஆகவே அவர்களுக்காக என்று ஒபதியேதோம் அவருடைய உறவினர் முறையான 68 பேரும் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பரிவித்தார். அப்ப ஆசாப்பு குலம் தான் மெயின். அவங்க எபேதோதமுடைய 68 பேரும் அவங்க குடும்பமும் அவங்களுக்கு உதவியாளர்களாக இருக்கிறார்கள். அவர் எதுத்தூனின் மகனான ஒபேதேதோம் கோசாவும் வாயில் காவலராக நியமிக்கப்பட்டார்கள். திருப்பாடல் 62 எடுங்களேன். பாடல் தலைவர் எதுத்தூனுக்கு தாவீதின் புகழ்பா. பாடல் தலைவன் எதுத்தூனுக்கு அவன் தான் வந்து அட்ரஸே பாடல் பாடணும். தாவீது எழுதுறார், புகழ் பாடல் எழுதுறாரு. எதுத்தூனுடைய பெயர் திருப்பாடல்ல வருகிறது. அப்ப அந்த எதுத்தூனின் மகனாகிய ஒபேதேதோமும் கொசாவும் வாயில் காவலராக என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். நீங்க நல்ல பேர் எங்க வாயில் காவலராக வேற எங்க இருக்கிறாங்க உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா? நம்ம உயிர்த்தெழுதல்ல வாயில் காவல். மோசே ஊடார பெட்டியை உள்ளாக சென்று ஜெபிக்கும் போது மேகக்கூடரை வந்து மூடிக்கொள்வது யோசுவா வெளியே நின்று காவல் செய்வார் சொல்வார். அது ரொம்ப முக்கியமானது. அதுதான் வந்து தலைவர் உதவியாளர், தலைவர் அடுத்த தலைவர் என்பதற்கான ஒரு அழகான காட்சியாக அது அமைகிறது. அப்ப அந்த இவங்க வந்து வாயில் காப்பாளராக பணிபுரிகிறார்கள். அந்த உள்ளே நடந்து கொண்டிருக்கிற பலியும் பலிப்பீடத்தினுடைய ஆராதனையும் புகழ்ச்சியும் எந்த விதத்திலும் யாராலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வாயில் காப்பாளர் இருப்பார்கள். அப்போ வந்து குறுக்க போறவங்க, நெருக்கில் போறவங்க, அவங்க நெறிப்படுத்துறது, வழிமுறைப்படுத்துறது எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. எவ்வளோ அழகா சிஸ்டமேட்டிக்கா பாருங்களேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இவ்வளவு சிறப்பாக செஞ்சுக்கிறேன். இப்ப நம்மளுக்கு பாருங்க, என்ன புதுசு ஜெபிக்கிறோம்னாக்க 15 தலை தெரியும், மூஞ்சே தெரியாது, 15 நெத்தி மட்டும் தெரியும். அங்க எப்பறான்னு அவ்வளோ கூட்டம் நெருங்கிட்டு வந்து உளுந்து அந்த ஃபாதரே உளுந்து அவரு எலும்பு உடைஞ்சு அவர் குணமளிக்கிறதுக்காக கூட்டு போயிட்டாங்க. அது மாதிரி ஆகிப்போச்சு. அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. அவர் குணமளிக்க அவர் ஆர்டரு, ஒரு சிஸ்டம், ஒரு அந்த அந்த ஒழுங்கு முறைகள், நியதிகள் மிக முக்கியமானவையாக இருக்கிறது.
அடுத்து நம்ம வருவோம். குரு சாதோக்கும் அவருடைய உறவின் முறை குருக்களும் கிபியோன் தொழுகை மேட்டில் ஆண்டவரின் திருக்கூடாரத்தின் முன் பணி செய்ய வேண்டும். இஸ்ரேலுக்கு ஆண்டவர் கட்டளையாக தந்த திருச்சட்டத்தில் எழுதியுள்ளபடி காலையிலும் மாலையிலும் தவறாமல் எரிபலிபீடத்தின் மேல் அவர்கள் எரிபலிகளை செலுத்த வேண்டும். 2 வார்த்தை 39-42 வருஷம் இருக்குல்ல. இப்ப ஒரு கிபியோனின் தொழுகை மேட்டில் மேல வந்து எருசலேம் பத்தி பேசுறாங்க. இப்ப கிபியோனின் தொழுகை மேட்டில் என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆண்டவரின் திருக்கூடாரத்தின் முன் பணி செய்ய வேண்டும். இஸ்ராயலுக்கு ஆண்டவர் கட்டளையாக தந்த திருச்சட்டத்தில் வந்து எரிபலிகளை செலுத்த வேண்டும். எபிரேய மொழியில வந்து ஓலா என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. ஓலா ஓலா நினைச்சு அடிக்கடி அவர் வந்து எபிரேய இது சார்ந்தவரோ அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஓலானுடைய அர்த்தம் என்னன்னாக்க டு பர்ன் அப், டு கோ அப், டு கோ அப். ஒலாம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஃபுல்லாக அப்படி எரிஞ்சு சாம்பலாக இப்படி மேலே போகுது. பலிகளிலேயே மிக முக்கியமான பலியாக பழைய ஏற்பாட்டில் கருதப்படுது எரிபலி, தகனப்பலின்னு பழைய மொழிபெயர்ப்பில் இருக்கும். புதுப்பலி மறுபடி எரிபலின்னு மொழிபெயர்த்திருக்கிறோம். அந்த எரிபலி என்பது மிக முக்கியமானதாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்க அந்த பலியின் போது அந்த பலிப்பொருள், கொழுப்பு, அந்த என்ட்ரீல்ஸு எல்லாம் எரிஞ்சு அப்படி சாம்பலாக மேலே போகும். மேலே போகும்போது த டோட்டலி டெடிகேட்டட் டு த லார்ட், அதுதான் எரிபலி. அப்போ ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு எரிபலி, சாயங்காலம் ஒரு எரிபலி, அதுக்கப்புறம் நன்றி பலி மக்கள் ஒப்பு கிடக்குது, அது வேற. ஆனால் இப்போ குருக்கள் மாதிரி பூசை வைக்கிற மாதிரி ஒரு எரிபலி காலையில் ஒன்று, சாயங்காலம் ஒரு எரிபலியை நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அதற்காக ஒரு குரூப் உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து திருச்சட்டத்தின் முறைமைப்படி தான் நடக்குது. நடக்கல. அந்த இப்போ நாடு கடத்தப்பட்ட பின்பும் அந்த மக்களுக்குள்ளாக இருக்கிற மனநிலை அப்படிதான் இருக்கணும்ன்றத இந்த இடத்துல சூட்சுமா ஆசிரியர் தாவீதின் காலத்திலே வைத்து சொல்லுகிறார். அவர்களோடு ஏமானையும் எதிர்த்துவனையும் பெயர் சொல்லி தேர்ந்து கொள்ளப்பட்ட சிலரையும் ஆண்டவரின் பேரன்பு என்றென்றும் உள்ளது என்றுரைத்து அவருக்கு நன்றி செலுத்துமாறு தாவீது கட்டளையிட்டார். அதுதான் நம்ம இது கோரஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது பேரன்பு, என்னென்னும் உள்ளது பேரன்பு என்று அந்த கோரஸ் பாடுறதுக்கே ஒரு குரூப் வச்சுக்கிறாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, வந்து கை தட்டுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. தாளத்தோட கைத்தால அவர் தம் பெயரை புகழ்ந்தேத்துங்கள் என்று சொல்லி பாடணும். 42, 44 வரும் திருப்பாடல். அந்த கைத்தால ஒளியுடன் அதை கைத்தட்டி ஆண்டவரை துதிக்கிறதுக்குன்னே ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்களுக்கு சம்பளம், அவங்களுக்கு சாப்பாடு, அவங்களுக்கு துணிமணி, அவங்களுக்கு பாதுகாப்பு, செக்யூரிட்டி. ஆனால் அவங்க வந்து அவங்களுடைய பணியை நம்ம கைத்தட்டுது. நம்ம கோயிலில் கைத்தட்ட சொன்னோம்னாக்க யோசிக்கிறாங்க. சரி, நம்ம மைய திருப்பள்ளியில் முக்கியமான திருப்பள்ளியில்னா கூட ஜெபக்கூடங்களில் கைத்தறதுக்கு வைக்கவே படக்கூடாது. துணிஞ்சு கைத்தட்டணும். கைத்தட்டணும் அப்படின்னோம்னாக்க இங்கே இருக்கிற நரம்புகள் எல்லாம் கையில் பட்டுச்சுன்னா உடம்பு ஃபுல்லாக ரத்த ஓட்டம் இதாகும், ரத்த ஓட்டம் சுறுசுறுப்பு வரும், தூக்கம் போகும். ஃபர்ஸ்ட் கரெக்ட் இல்லைங்களா? தூக்கம் போகும், நரம்பு ஃபுல்லாக ரத்த ஓட்டம் வரும். உடல் நலத்திற்கிற எல்லா நரம்பு அக்யூபங்க்சர் இங்கே தாங்க தேய்க்கிறான் இல்லைங்களா, எங்கேயும் பார்த்துட்டு தானே தேய்க்கிறாங்க. அப்போ நல்ல பல்விதமான நன்மைத்தனங்கள் உண்டு. ஜபத்திற்கும் உடல் நலத்திற்கும் நிறைய நன்மைத்தனங்கள் உண்டு. அதை நம்ம மறந்துடக்கூடாது. கைத்தாள ஓசையுடன் அதான் அந்த பேரன்பை ஆண்டு. அதோட பாருங்களேன், அவர்களோடு ஏமா, நெதுத்தூன் ஆகியோரை எக்காலங்களையும் கைத்தாளங்களையும் இறைப்பாடலுக்குரிய இசைக்கருவிகளையும் இசைக்க ஏற்படுத்தினார். எதுத்தூனின் புதல்வரை வாயிற்காவலராக நியமித்தார். ஓகே, அப்போ வந்து ரெண்டு வார்த்தை சொல்றேன் நான். அப்போ பழைய ஏற்பட்ட திருப்பாடல் 150 எடுங்களேன். திருப்பாடல் 150 அப்படி வாசிங்க. சின்ன திருப்பாடல் தான். அல்லேலூயா, தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள், வலிமைமிகு விண்வீரியில் அவரை போற்றுங்கள், அவர் தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள், அவர் தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள், எக்கால முழங்கியே அவரை போற்றுங்கள், வீணையுடன் யாழ் இசைத்து அவரை போற்றுங்கள், மத்தளம் கொட்டி நாட்டியமாடி அவரை போற்றுங்கள், யாழினை மீட்டி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள், சிலம்பிடும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள், கைத்தால ஒழிமுழங்க அவரை போற்றுங்கள், அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. அல்லேலூயா. 4 காரியங்கள் சொல்றேன். அங்க போன இசை கருவிகளை மீட்ட வேண்டும் என்று தாவீது அவங்க அந்த இடத்துல இது பண்றாரு. என்ன இசை கருவி? வந்து எக்காலங்கள், கைத்தாளங்கள், இறைப்புகளுக்குரிய இசை கருவிகள் பொதுவா சொல்லிட்டாரு. இந்த இடத்துல ஆலயத்தில் பயன்படுத்தப்பட்ட எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இங்க வந்துருச்சு. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் 150 சங்கீதத்துல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வந்துருச்சு. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும்
அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஹெர்மன் குங்கல் என்கின்ற அந்த உலக புகழ்பெற்ற விவிலிய பேராசிரியர் 3 வகையை பிரிக்கிறாரு. ஸ்கின் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, மத்தளங்கள், மோளங்கள், அதெல்லாம் வந்து ஸ்கின் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அதெல்லாம் பயன்படுத்துறாங்க. அப்புறம் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, வீணை, யாழு, அதெல்லாம் வந்து ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. அப்புறமேட்டு பெர்கஷன்ஸ் சொல்லிட்டு ஜாஸு, அப்புறம் அந்த திருவருது, அப்புறம் கைத்தாள ஒளிமுழங்க, அதெல்லாம் சேர்த்துக்கிறாங்க. அப்ப விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், பெர்கஷன்ஸ் என்று சொல்லி 3 வகையான இதாக இருக்கிறாங்க. விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் எக்காலம், அப்புறம் குழல், அப்புறம் புல்லாங்குழல், அப்புறமேட்டு வந்து எக்காலங்கள், இதெல்லாம் வந்து விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பெர்கஷன்ஸ் 3 பிரிச்சுக்கிறாங்க. அந்த வகையில பார்க்கும்போது ஸ்கின் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் எதுக்காக சொல்றேன்னா, அதே போல திருப்பாடல்கள் வந்து அழகா யார் அது விளக்கம் சொல்றாங்களோ தெரியல, ஆனா அதுல அந்த திருப்பாடல சொல்லுவாங்க வந்து இந்த பாட்டுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த பாட்டுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த பாட்டுக்கு சைலண்ட், அவங்க கரெக்டா பிரிச்சு அவ்வளவு அழகா எகிப்திய கலாச்சாரத்தோடு ஈடு இணையாக, பபிலோனிய கலாச்சாரத்துக்கு ஈடு இணையாக தங்களுடைய திருவழிபாட்டை கொண்டினார்கள். அவங்க நினைச்சாங்க திருவழிபாடு என்பது இதயம், திருவழிபாடு என்பது தலைமைச் செயலமாகிய மூளை, இது ரெண்டும் சரியா இருந்துச்சுன்னா நம்முடைய நாடு நல்லா இருக்கும்னு நினைச்சாங்க. திருவழிபாடு என்பது இதயம், திருவழிபாடு என்பது தலைமைச் செயலகம், அறிவு, அன்பு, ரெண்டும் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா எல்லாம் நான் சமூகமா சரியா இருக்கு. அதனாலதான் அவங்க இவ்வளவு நுணுக்கமா அவங்க வந்து சடங்கு முறைப்படையில ஆண்டுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டாங்க. அன்பு கட்டுப்பட்டு செயல்பட்டார்கள். அவ்வளவு அழகா நேரிய முறையில நலமான முறையில வழிபாட்டை அமைச்சுக்கிட்டாங்க. அதான் சொல்றாரு. கடைசி வசனம் பாருங்க, ரொம்ப அழகான வசனம், ஒரு சின்ன வசனம் தான். அதோட அந்த அதிகாரத்தை ஆசிரியர் நிறைவு செய்கிறாரு. பின்னர் மக்கள் அனைவரும் தத்தம் வீடு திரும்பினர். தாவீதும் தம் வீட்டாருக்கு ஆசி வழங்க வீடு திரும்பினார். தாவீது பெத்லகேமை சார்ந்தவர், எருசலேமிலே குடியிருக்கிறார், வந்து எப்ரோன்ல இருந்து ஆட்சி செய்கிறார். இப்போ வந்து இந்த காட்சியின் பிரகாரம் இதுக்கு பின்னாடி வந்து நாடு கடத்தப்பட்ட பின் செய்தி தான் ஓடிட்டு இருக்குது. ஆனா இந்த காட்சி பிரகாரம் தன் சொந்த வீட்டுக்கு திரும்பி ஆசி வழங்க வீடு திரும்பினார். ஆசி வழங்க ஒண்ணு ஆசாப் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து எதுத்தூன் இருக்கிறாரு, அப்புறம் ஒபேத்யாதம் இருக்கிறாரு, பழி செலுத்துறாங்க, பணிவிடை செய்யறாங்க. ஆனா ஆசி வழங்குவது அரசர் வீட்டுக்கு திரும்பி தன் வீட்டாருக்கு ஆசி வழங்குகிறார். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து 400 CSI போதகர்கள் மத்தியிலே பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் பேசும்போது சொன்னது அதுதான், ஃபாதர், இறை வார்த்தையை உண்மையான முறையில் தெரிந்து உரைக்கும் போது வருகின்ற மகிழ்ச்சியும் அதை பெற்றுக்கொள்வர்களுடைய மகிழ்ச்சியும் ஈடு இணையானது அல்ல. அதே போல ஒரு நல்ல மறையுரைய அருமையா தயாரிச்சு மக்கள் விரும்புகின்ற முறையில கொடுத்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்து, பாஸ்டர் அருமையா இருந்துச்சு பாஸ்டர் சொல்லிட்டு வீட்டுக்கு உள்ள வரக்குள்ள, வீட்டுக்குள்ள நுழைவுக்குள்ள அந்த செருப்பை கழட்டி உள்ள போக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சியை பார்த்தா ஆண்டவர் நமக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னு எனக்கு தோணுது ஃபாதர் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து இறைவார்த்தை மட்டும்தான், திவ்யநட்சனை இல்லை. ஆனா அவங்க சொல்ற அந்த அது ரொம்ப அழகான ஒரு செய்தியாக இருந்தது. நான் வருவதற்கு முன்பாகவே ஆண்டோட வார்த்தை போய்த்து விட்டு நான் வருவதற்கு முன்பாகவே எனக்கு உண்மையை என் ஆண்டவர் என் மனைவியை என் பிள்ளைகளே எல்லாரையும் ஆசிரியத்திருக்கிறாரு. அந்த மகிழ்ச்சியை எனக்கு கண்ணால காண முடியுது ஃபாதர் என்றாரு. தாவீது எல்லாரையும் ஆஸ்வதிக்கிறாரு. அந்தந்த இடத்துக்கு ஆபீஸ் பேரஸ் போடுறாரு, போட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்குள்ள யாராவது எதுக்கு வர்றாரு? கடா வெட்டி சாப்பிட்டு போலான்னு வர்றதுக்கா? இல்லை, தன் வீட்டாரையும் ஆஸ்வதிக்க. உலகுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், சமூகத்திற்கு கொடுத்த ஆசீர்வாதம், குடும்பங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என் வீட்டிற்கும் கிடைக்க வேண்டும். அதான் யோசுவா அழகா சொன்னார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் ஆண்டவரையே தொழுவோம். அதான் தலைவனுடைய பண்பு, தலைவனுடைய அழகான பண்பு, நானும் என் வீட்டாருமோ என்றால் ஆண்டவரையே தொழுவோம் என்று சொன்னார். அந்த ஒரு காட்சியை தான் இந்த இடத்துல மிக அழகாக நம்ம பார்க்கிறோம். ரொம்ப அருமையான செய்தியாக இந்த பகுதி வந்திருக்கிறது. ஆசி வழங்க, அந்த இடத்துல வந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல வரேன். ஆசி வழங்க என்பதற்கு எபிரேய மொழியில பெரேகா என்ற வார்த்தை இருக்குது. பெரேகா என்றால் குருமானவர்கள் வந்து எழுதும்போது பேரிக்கான்னு எழுதிடுவாங்க. பெரேகான்னு எழுத சொன்னோம்னாக்க பேரிக்கான்னு எழுதிடுவான். பேரிக்கா இல்லடா, பெரேகாடா, ஆண்டோடைய மொழியை மாத்தாதடா அப்படின்னு சொல்லுவேன். பெரேகா என்று சொல்வார்கள். பாருக் என்றால் அந்த பெரேக் என்கின்ற வினைச்சொல்லிருந்து வருகிறது. பெரேக், பாருக் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்ட, பிளஸட் என்று அர்த்தமாகும். இப்ப ஆசி வழங்க என்பது குருக்கள், அரசர்கள்,
லேவியர்கள், இவர்கள் மட்டும்தான் ஆசி வழங்க அழைக்கப்பட்டவர்கள். இவர்கள் மட்டும்தான் இறைவாக்கள் ஆசி வழங்குவாங்க. அது அது பின்னாளில் வர்றது. இப்போ தாவீது காலகட்டத்தில் தாத்தான் இன்னும் வரல, அல்லது இந்த சாலமோன் இன்னும் வரல. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து இறைவாக்கினர்கள், குருக்கள், லேவியர்கள், அரசர்கள் ஆசி வழங்க வருகிறார்கள். அவருடைய ஆசி வந்து நிறைவான ஆசியாக, ஆண்டுடைய வல்லமை பொருந்திய ஆசியாக இருந்துக்கிறது என்பதை வழக்கமாக வந்து குருக்கள் தான் ஆசி வழங்குவார்கள். நம்முடைய பிரிஸ்லி பிளஸிங் கூட பார்க்குறோம் இல்லைங்களா? என்ன ஆகமத்தில் ஒவ்வொரு வருஷமும் புத்தாண்டின் பொழுது வாசிக்கப்படுகிற வாசகம் கூட அங்கே தான் வரும். ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து தாவீது ஆஸ்வதிக்கிறார். அது எதையும் நம்ம குறித்து காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தாக்க நம்ம உரையாடுமோ. அதை தொடர்ந்து நம்முடைய வாழ்வியல் செய்திகளுக்காக ஒரு சில செய்திகளுக்கு எடுத்து போவோம். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஆனா வந்து அங்கிருந்து இன்னொரு பங்குக்கு கடந்து போய் நான் பூச பார்ப்பேன். ஏன்னா ஆனால் நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டியது என்னவென்றால் கடவுளை கொடுக்க வேண்டும். அந்த திருப்பலியை தக்க முறையில் தயாரித்து